வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் நாம் ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி மோட்டிவ் டிசைன் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் மிரர் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து நாம் த்ரெட்டை வெளியில் எடுத்து ரெண்டு பீடாக நாம் சுகர் பீட் கொடுத்து சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான். இந்த மாதிரி ஸ்டிச் பட்டு பாவாடை ஸ்லீவோட சென்டர் பகுதியில் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடை கொடுத்துப்போம். பாருங்கள், ஒவ்வொரு பீடாக நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ண பக்கத்திலே தான் இதையும் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவுமே நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்து இதை சுற்றி மறுபடியும் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பீடாவோ சிங்கிள் பீடாவோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இதை சுற்றி நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயினை க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை சுற்றி நாம் ஒட்டிட்டோம். அடுத்து இது பக்கத்திலே சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நாம் இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்து ஒரு 4mm பீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இதை சுற்றி நாம் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்து ஒயிட் கலர் 4mm பீட் கொடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். தெரியாதவங்க அதை போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோலையும் நாம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஒரு மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்தும் நீங்கள் பார்க்கலாம்.
தேங்க்யூ.